வெல்கம் டு பெருமன் அட்வைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு சாட் மோடில் வந்தப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற விஷயம் செயலில் செய்யும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த ஆப்ஷனுக்கு வேண்டிய தகுதிகள் என்ன? தகுதிகள் வந்து ஒன்று நம்மளுடைய காம்பிடன்ஸ், ரெண்டாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு வை யூ வாண்ட் டு பி எ ட்ரேடர், அது நீங்கள் அதுக்கு வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ். உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு கன்வின்சிங் ஆன்சர் கொடுக்கணும் உங்களால். ஓகே, ஏன்னா இப்போ நாங்களும் ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே கேட்டால் எங்களுடைய ட்ரேடிங் பேட்டர்னுக்கு வந்து ஃபுல் டைம் வேஸ்ட்டுன்ற நான் எங்கன்னா வேலை செஞ்சுன்னு ட்ரேட் பண்ணலாம். நம்ம போட்டிருக்க நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே படுத்து கொண்டே செய்கிற ஸ்ட்ராட்டஜி தான். அது பின்னாடி ஓடி போக வேண்டிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா ஒய் யூ வாண்ட் டு டூ இட். இப்போ இந்த பேண்டமிக்கில் நிறைய ட்ரேட் பண்ணி பணம் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் மேலே போனதில் அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கா? இல்லை நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது அதனால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுதா? அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கா? சப்போஸ் ஒரு 6 மாதம் வந்து மார்க்கெட் மைனஸ்லேருந்து உங்களை லேண்ட் பண்ண முடியுமா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் தட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று காம்பிடன்ஸ், ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அண்ட் another thing is passion. Okay, unless you are passionate about something, it cannot transform into money making opportunity. Okay, ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, போர் அடிக்குது, நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, டெய்லி 1 hour போயிட்டு வரணும், பாஸ் பிடிக்கல, நிம்மதி இல்லை, அதுக்காக நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்தாங்க இங்கே சுத்தமாக நிம்மதி காலி ஆகிடும். ஸோ அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ட்ரேடிங் வரும்போது நீங்கள் என்ன ஃபுல் டைம் ட்ரேடரா பார்ட் டைம் ட்ரேடரா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ட்ரேடரே போதும். பட் ஃபுல் டைம் வரணுன்னாக்கா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். உங்கள் ஏஜ் பொறுத்து இருக்கு. இஃப் யூஆர் யங், இஃப் யுவர் ஏஜ் இஸ் யங், யூஆர் வெரி யங்னாக்கா, யூஆர் நாட் மேரிட், இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம். இஃப் யூஆர் மேரிட், ஒரு கிட்ஸ்லாம் இருந்தாக்கா, அப்போ டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ரிசர்வில் இருக்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கணும். என்ன ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ வாட் யூ வாண்ட் டு டூ. ஓகே, ட்ரேடிங்கில் வந்து லாங் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா, ஃபஸ்ட் யூ மஸ்ட் டிசைட் ஹவு மச் யூ வாண்ட் டு மேக் இன் ஈச் ட்ரேட். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டிசிஷன் உங்களால் எடுக்க முடியுமா? ஓகே, அடுத்து என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? மோர் தென் தட், நீங்கள் ஒரு வேலையை விட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கனாக்கா, அந்த வேலையில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நீங்கள் இப்போ மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கனாக்கா, ட்ரேடிங்கில் 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா மாதம் உங்களால்? அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ 1 லட்சம் சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற கேபிட்டல் உங்களுக்கு வேணும். இப்போ ஒரு மாதத்துக்கு சப்போஸ் யூர் ஏபிள் டு மேக் 8%னா கூட மினிமம் ஒரு 12 to 15 lakhs கேபிட்டல் வேணும் உங்களுக்கு. 12 to 15 lakhs கேபிட்டல் இருந்து இஃப் யூர் ஏபிள் டு டூ 1 trade at 8%னாக்கா, then you will survive. But don't forget, short term trading 15% capital gains tax. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒன் திங். அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக வேண்டிய வாய்ப்பே கிடையாது, தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக யூ கேன் மேக் மணி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து தெர் இஸ் நோ விஷுவல் திங்கிங். நான் ட்ரேடர் ஆக போகிறேன்ற விஷுவல் திங்கிங்கில் வராதிங்க. பேஷன், ஹார்ட் ஒர்க், காம்பிடன்ஸ், கேபிட்டல், இதெல்லாம் முக்கியமாக தேவை. ரெண்டாவது, நிறைய ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதாவது கண்டதை தின்னவன் குண்டனாவான், கண்டதை படிப்பன் பண்டிதனாவான். நீங்கள் வந்து ஒரு நிறைய நீங்கள் வந்து லைக் இட் ஆர் நாட், யார் எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டாலும் அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். செலவு பண்ணி அட்டன் பண்ண பழகிக்கணும். அதில் இன்புட் எடுக்கிறீங்க எடுக்காது ரெண்டாவது. பட் என்னென்னாக்கா, நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வந்து நான் இன்புட் எடுத்ததே கிடையாது. ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதனால் நான் பெனிஃபிட் அடைஞ்சதில்லை, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் நம்மளே தான் சொந்தமாக கற்றுக்கணும், இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். பட் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் என்னென்னா, ட்ரைனிங் அட்டன் பண்ண அங்கே இருக்க குரூப்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யூ ஷுட் ஷேர் வித் பீப்புள். ப்ளஸ் யூ ஷுட் கோ அண்ட் ஃபைண்ட் அ மென்டர். எக்ஸிஸ்டிங் ட்ரேடர் ஒருத்தர் இருந்தாருனாக்கா அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குமே. ஒரு மென்டர் கண்டிப்பாக தேவை, அட்லீஸ்ட் ஃபார் 1 or 2 years.
ஓகே, அந்த மென்டார்லாம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போ ட்ரேட் பண்ணணுமோ ட்ரேட் பண்ண, எப்போ ட்ரேட் பண்ணணுமோ ட்ரேட் பண்ணக்கூடாது. தேர் ஆர் டைம்ஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலும் வில் மேக் மணி. மேக் மணினா கையில் இருக்க பணம் கரையாமல் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, 30% டவுன் ஆச்சுனாக்கா கையில் 70,000 ரூபா இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக லோன் 30% தான். ஆனால் அந்த 70,000 திருப்பி 1 லட்சம் ஆகணுனாக்கா 45% மேலே போனால் தான் 1 லட்சம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட் அகெயின், நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸ் வருதுனாக்கா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்கள் கேபிட்டல் வந்து 30% எரோட் ஆச்சுனாக்கா இட் கம் டு 70,000. 30% டவுன் சைட் இஸ் 30,000. பட் அந்த 70,000 திருப்பி 1 lakh ஆகணுனாக்கா அட்லீஸ்ட் 45,000, 45% ஃப்ரம் 70 மேலே ட்ரேட் பணம் பண்ணால் தான் 1 lakh ரீச் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 lakh கேபிட்டல் 50,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% ரிட்டர்ன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் கேபிட்டலில். ஸோ அதெல்லாம் பண்ண முடியுமா உங்களால்? இப்போ திடீர்னு ஒரு டைவர்ஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது, சர்வே பண்ண முடியுமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு தெளிவாக நீங்கள் என்ன போகிறீங்க, உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இப்போ நான் RSI ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன்னா அது தெளிவாக அதை ஃபாலோ பண்ணணும், அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து யோர் டெவலப் யுவர் ஓன் சிஸ்டம். யூ கேன் டெவலப் யுவர் ஓன் சிஸ்டம் ஆஃப் ட்ரேடிங் ஃபஸ்ட்டு. மற்றவங்க, அதாவது நீங்கள் வந்து மண்டபத்தில் இன்ஃபர்மேஷன் வாங்கி மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியாது. கால்ஸ் கொடுக்குறாங்க, நான் ரொம்ப நல்லவர் நம்பி கால் கொடுப்பாங்க. சரி, கால்ஸ் கொடுக்குறவங்களாம் வந்து ஒரு ஜோக் இருக்குது அதில். கால்ஸில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு சப்போஸ் ஒரு ரிலையன்ஸ் வேணால், ஸோ நிஃப்டிக்கு என்ன பண்ணுவாங்க, நிஃப்டி ஏதோ ஒரு ஸ்டாக் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைஸில் பை 4% டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸை செல்லுன்னு சொல்லிட்டு 4% டவுன் இன்னொரு 1000 பேர் மெசேஜ். அதாவது 1000 பேருக்கு பை கொடுப்பாங்க, 1000 பேருக்கு செல் கொடுப்பாங்க. அது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எந்த குரூப் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த குரூப் கையில் நிற்கும். ஸோ இதெல்லாம் அந்த ட்ரிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா நினச்சிக்கோங்க. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இஃப் சம்படி கேன் மேக் 8%, 7% per month, why should you take money from you for giving advice? இப்போ என்னால் 8% ஜெனரேட் பண்ண முடிஞ்சுன்னா நான் சைலண்டாக வந்து பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஓகே, ஸோ அவங்க உங்ககிட்ட 2,000 ரூபாய் கொடுங்க, மாதம் 5 கால் கொடுக்குறோம், 2 மிட் கேப் ஸ்டாப் சொல்கிறோம், எதுக்கு அதெல்லாம்? ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா, இப்போ சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 20 lakhs கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து 8% ஜெனரேட் பண்ண முடிஞ்சால் 1,60,000 rupees. ஸ்டாப் லாஸ் பண்ணோட 1 lakh நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக போதுன்றேன் நான். ஓகே, அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ நான் என்ன பண்ணலான்னாக்கா, நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட ஒரு சப் புரோக்கர் மாதிரி ஆகிட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பணம் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். யூ கேன் ஏர்ன் கமிஷன்ஸ், ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் மாதிரி பண்ணலாம். அது வந்து லீகலி பர்மிட்டட். பட் அதில் தலைவலி இருக்குது. ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ தட் ஆப்ஷன்ஸ் வந்து ரூல் அவுட். இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பினாக்கா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டெவலப் சிஸ்டம். ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் டெவலப் பண்ண சிஸ்டம் பிரகாரம் தான் போகணும். நீங்கள் மைண்ட் அப்படியே கிடையாது. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இறங்குதுனாக்கா க்ளோஸ் ஏறி வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நான் எனக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, நான் லாஸ் எடுக்க விருப்பம் இல்லை, நான் லாஸ் எடுக்க விருப்பம் இல்லாத ஆளுங்க மார்க்கெட்டை வரவே கூடாது. மார்க்கெட்டு 100 ரூபாய் எடுத்தால் அது வந்து நம்மக்கிட்ட நம்மளாக கொடுத்தா 3 ரூபாய் கொடுப்போம், அதுவாக எடுத்தால் 100 ரூபாய் எடுத்துக்கும். ஸோ ட்ரேடர்னா இப்போ சேவ் ட்ரேடிங் பிளான். ஓகே, அந்த கேபிட்டல் எப்படி அலோகேட் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 10 lakhs வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அதை வந்து எத்தனை போர்ஷன், 10 பொசிஷன்ஸா அது மாதிரி பிரித்து யூ ஷுட் நோ வாட் பாயிண்ட் ஐம் கோயிங் டு என்டர் அண்ட் வாட் பாயிண்ட் ஐம் கோயிங் டு எக்ஸிட். அவ்வளோதான் ஸ்டோரி. இந்த சிஸ்டம் இது வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது. தெளிவாக இல்லைனாக்கா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் 100 rupeesக்கு வாங்குறீங்க, அன்னைட் டார்கெட், ஓகே வித்துட்டீங்க, அது வந்து 120 ரூபா பண்ணிட்டு 115 ரூபா பண்ணிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ட்ரேடர்னாக்கா வாங்கி விற்கிற ஆள் தான் ட்ரேடர், ஹோல்ட் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ அதனால அந்த ரெண்டாவது என்னன்னாக்கா, இஃப் யூ ஹேவ் 10 lakhs கேபிட்டல்னாக்கா 8% ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ரொட்டேட் யுவர் கேபிட்டல் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்கள் 15% வெயிட் பண்ணால் 1.5 மாதம் ஆகிடும். பட் அந்த 1.5 மாதத்தில் உங்களால் வந்து இதை வந்து ஷார்ட் டேர்ம் ஒரு 3 ரொட்டேட் பண்ண முடிஞ்சாக்கா யூ வில் மேக் மோர் மணி இன் ரொட்டேட்டிங் த மணி. ஓகே, ஸோ இஃப் யூ ட்ரேடர்னா வாங்கிட்டு டக்கு வித்துட்டு நெக்ஸ்ட் போர்ஷன் ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கணும்.
நீங்கள் விற்றப்புறம் ஒரு ஸ்டாக் 5 ரூபா மேலே ஐயோ அது மேலே போச்சு கடை எல்லாமே நமக்கு கடையே கிடைக்காது. நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டுமோ அவ்வளோதான் ஓட்டும். ஓகே, ப்ளஸ் அதுக்கு மேலே யாராவது எடுத்துகிட்டு போட்டுன்றேன். நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ண எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாக்கா ட்ரெயின் வந்து பீச்சிலேருந்து தாம்பரம் போகுது. ஓகே, நீங்கள் பீச் ஏறி தாம்பரம் இறங்கவே முடியாது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது பீச்சிலேருந்து தாம்பரம் போதான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ நுங்கம்பாக்கத்தில் ஏறிட்டு ஒன்று கோடம்பாக்கத்தில் இறங்கிடணும். ஓகே, அல்ல அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும் கோடம்பாக்கத்தில் இறங்கிட்டு. ஓகே, இல்லை கோடம்பாக்கத்தில் இறங்கி திருப்பி நுங்கம்பாக்கத்தில் வர ட்ரெயின் பிடிச்சி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ட்ரேடர்னாக்கா யூ ஷுட் பி ஏபிள் டு ஒன் சர்க்கிள் அண்ட் சைக்கிள். ஓகே, இது பண்ண முடியாட்டி நீங்கள் ட்ரேடராக இருக்க வாய்ப்பே கிடையாது. லாஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, மனநிலை இருக்குதா? ஓகே, எஸ், அது லாஸ் தாங்கிக்கிற மனசு கண்டிப்பாக தேவை. ஏன்னா மார்க்கெட்டில் பணம் கொடுக்காமல் எடுக்கவே முடியாது. கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுக்கணும், எடுக்கும்போது நிறைய எடுக்கணும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ரெண்டாவது, ட்ரேட் பண்ணிங்கனாக்கா டோன்ட் கோ பை இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஒரு ட்ரேட் நீங்கள் பாட்டு ஐசோலேட்டராக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 4 பேர் கன்சல்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாக்கா ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் டெவலப் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி ஃபார் ட்ரேடிங். அந்த பாக்ஸ்க்குள்ளேயே இருக்கணும். நீங்கள் அந்த பாக்ஸ்க்கு வெளியே போனால் டேஞ்சர். ஸோ டிசிப்ளின். ஸோ ட்ரேடருக்கு முக்கியமான தேவை கேபிட்டல், எஜுகேஷன், ட்ரைனிங், டிசிப்ளின் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, பேஷன், இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரேடர் ஆகலாம். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறது வந்து இந்த மாதிரி ஷார்ட் 8% ட்ரேட் பண்ணுறவங்களாம் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக வருது வேஸ்ட். ஏன்னா பாதி டைம் சும்மா தான் வந்துட்டுருப்பீங்க. ஓகே, இல்லை நான் வந்து இல்லை ஃபுல் டைம் ட்ரேடர் தான் ஆகணுனாக்கா யாரால் ஃபுல் டைம் ட்ரேடர் பண்ணுவாங்கனாக்கா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஃபுல் டைம் ட்ரேடராக இருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய வித்தை. ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூ கேன் அக்வயர் தட் ஸ்கில் ஓவர் பீரியட் 2 to 3 years ஆஃப் நார்மல் ட்ரேடிங். இல்லை நான் ஃபுல் டைம் ட்ரேடர் நாலு ஃபியூச்சரில் பண்ண போகிறேன், ஆப்ஷனில் பண்ண போகிறேன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆப்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபுல் டைம் இருந்து தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷன் பர்டிகுலர் ஆப்ஷன் ரைட் பண்ணுறவங்க மார்க்கெட் அகைன்ஸ்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டே இருந்தால் ஸ்க்ரீன் பண்ணே இருக்கணும். புரியுதுங்களா? இது விற்கணும், அதை வாங்கணும், அதை விற்கணும், இது வாங்கணும், ரைட் பண்ணணும், மாற்றி பொசிஷன் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஹியூஜ் ஈக்விட்டி கேபிட்டல் தேவை. 3 லட்சம்லாம் வச்சு நீங்கள் வந்து கால் ரைடிங்லாம் பண்ண முடியாது. மினிமம் 1 கோடி 2 கோடி இருந்தால் தான் கால் ரைடிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி 1 கோடி 2 கோடி இருந்தாங்க நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலே போதும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் மார்க்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை ட்ரை பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன கேபிட்டல் அலோகேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இப்போ 10 லட்சம் உங்கள் கேபிட்டல்னாக்கா ஒரு 50,000 ஓகே, ஒரு 50,000 ஆப்ஷனுக்கு அது போயிடுச்சுன்னா வெளியே வந்துடணும். அது அப்புறம் ஒரு 2 lakhs வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு பேலன்ஸ் 50,000 வந்து ஆப்ஷன்ஸுக்கு, 2 lakhs வந்து ஃபியூச்சர்ஸுக்கு. ஸோ 2.5 lakhs ஆகிடுச்சு. பேலன்ஸ் 1.5 lakhs வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகணும், 6 மாதம் பொறுத்து எந்த பொசிஷனில் இருப்பீங்கனாக்கா 50,000 ஒரே மாதத்தில் காணாமல் போயிடும். 2 லட்சம் 2 மாதத்துக்கு காணாமல் போயிடும் 99% ஆஃப் த டைம். ரெண்டாவது 2 லட்சம் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன காணாமல் போனோடனே ஸ்டாப் பண்ணிடணும். பட் என்ன பண்ணுவாங்கனாக்கா 2 லட்சம் காணாமல் போனோடனே ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணது ஷார்ட் டேர்ம் அலோகேட் பண்ணி தூக்கி இதில் போடுவாங்க. இதுவும் காணாமல் போயிடும். ஏன்னாக்கா நான் அதில் ஆல்ரெடி 75,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், அந்த ப்ராஃபிட் எனக்கு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் 70,000 லாஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ எம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஐ எம் ஓகேன்னு நினைப்பாங்க. பட் டோன்ட் ஃபர்கெட், ஒரு 75,000 rupees ப்ராஃபிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நம்ம பண்ணலாம். ஓகே, அதர்வைஸ் வித்தவுட் ஸ்கில் செட் அண்ட் ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ் டு திங்க் ஆன் த ஃபீட். ஸோ அதனால் ஃபுல் டைம் ட்ரேடர், இஃப் யூ கோட் only 7 to 8% ட்ரேட்னாக்கா full time trader is not a viability. If you're going to options, futures and short term trading naga, then it's a viability. Or I know how to trade, how to make 7 to 8%. I am going to become a sub broker. I am going to get some 10-15 clients and make brokerage. I'll charge brokerage. Like I charge brokerage 0.5% or 0.6% for the client. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ணிவிட்டு brokerage வாங்கிக்கலாம். அவங்களுக்கு ட்ரேட் பண்ணி நீங்கள் brokerage earn பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கண்ணா நான் ரொம்ப
நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்னாக்கா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கேட்டு தனியாக வாங்கிக்கலாம். பட் ஐ டோன்ட் இட்ஸ் லீகலி ப்ரொஹிபிட்டட். பட் தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இஃப் யூ ஆர் டூயிங் இட். ஸோ தட் இஸ் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் ட்ரேடர்ஸ், ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.